இப்ப விவிலியத்துல 3 நிலைகளில் இந்த மாட்சிப்படுத்துதல் நிகழ்கிறது. முதலாவது ஜஸ்டிபிகேஷன், அதாவது கடவுளுக்கு முன்னாடி நம்ம தீர்வையில போய் நிப்போம் இல்லைங்களா, நியாய தீர்வை, அதான் ஜஸ்டிபிகேஷன். இரண்டாவது விஷயம் சாங்டிபிகேஷன், அதை தூய்மைப்படுத்துதல் நம்மள. அதுக்கப்புறம் தான் இந்த குளோரிபிகேஷன், இந்த மாட்சிப்படுத்துதல். மகன் முதல்ல என்ன செய்தாரு? நியாய தீர்வைக்கு முன்னாடி நின்னாரா இல்லையா? மகன் நின்னாரு. தந்தை முன்னாடியே கொடுத்துட்டாரு. அப்ப அவர் நியாய தீர்வைக்கு முன்னாடி நிக்கிறாருன்னா எப்படி நிக்கிறாரு? அவர் பாவம் இல்லாதவர் யாருடைய பாவத்துக்காக நின்னாரு? நம்ம பாவத்துக்காக அவர் நீதி தீர்வைக்கு முன்னாடி நின்னாரு. தான் ஜஸ்டிபிகேஷன். அடுத்தது சாங்டிபிகேஷன். அவர் எப்படி தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டாரு? கல்வாரி மலையில ஏறி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, பாருங்க, துன்புறும் ஊழியனாக நின்றுதான் தூய்மையை அவர் என்ன செய்யறாரு? உறுதி செய்யறாரு. இதை செய்தா தான் நம்ம மாட்சிப்படுத்துதல் நடக்கும். அவரு செஞ்சிட்டாரு. மகனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, மகனும் தன் தந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு 2 பேரும் அடையாளமா நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாம செயல்படணும். இப்போ